ஜனவரி மாதத்தின் 14ஆம் தேதியினுடைய தியான நூல் வாசிப்பு. புதிய பாடங்கள். எசையா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தரினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். நான் சென்ற பாதைகளில் ஏதாவது ஒன்று என்னை சறுக்கி விழ வைத்து கொண்டது. தேவனே, ஏன் இப்படி என்று கேட்டேன். நான் பாதையை கவனித்து நடக்க பழக வேண்டும் என்ற பாடத்தை அவர் கற்றுத்தந்தார். நான் பாதைகளை கவனித்து ஜாக்கிரதையாய் நடக்க கற்றுக்கொண்டேன். ஆயினும் அவ்வப்பொழுது ஏதாவது ஒன்று என்னை தடுமாறி விழ வைத்து கொண்டு வருத்தம் அடைந்தேன். கவனமாய் நடந்து விழ நேரிடுகிறதே என்றேன். கவனித்து நடந்தால் மட்டும் போதாது, இன்னும் போதுமான அளவு கவனித்து நடக்க கற்றுக்கொள் என்றார் தேவன். நான் மிக மிக ஜாக்கிரதையோடு கவனித்து நடக்க கற்றுக்கொண்டேன். ஆயினும் ஏதாவது ஒன்றினால் விழ நேரிடுவது முற்றிலும் நின்று விடவில்லை. எப்படி ஜாக்கிரதையாய் நடந்தாலும் ஏதாவது ஒன்று என்னை விழ வைக்கிறதே என்றேன். உன்னுடைய அதிக ஜாக்கிரதையை மட்டும் நம்பி சார்ந்து விடாதே. எவ்வளவுதான் ஜாக்கிரதையாய் நடந்தாலும் உன்னுடைய நம்பிக்கை என் மேல் வைக்க கற்றுக்கொள் என்றார் தேவன். எனவே நான் ஜாக்கிரதையுடன் இருந்தால் மட்டும் போதாது, தேவ கிருபை கிடைக்காவிட்டால் வீழ்ச்சிகள் நேரிடலாம் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டேன். எனவே அதிக ஜாக்கிரதையோடு நடக்க கவனம் செலுத்தினேன். ஆயினும் இன்னும் பிரச்சனை தீர்ந்த பாடில்லை. ஏதாவது ஒன்று நினையாத நேரத்தில் என்னை விழ வைத்தது. அதிகமாக தேவ கிருபையை சார்ந்து வாழ கற்றுக்கொண்ட எனக்கு இன்னும் ஏன் வீழ்ச்சி என்றேன். அதிக ஜாக்கிரதையும் தேவ சார்பும் இருந்தாலும் இந்த பூமியில் பயணங்கள் பிரச்சனைகளற்றதாக முற்றிலும் மாறிவிடுவதில்லை. ஏதாவது ஒன்று உன்னை தள்ளி விடுவது புதுமை அல்ல. ஆனால் விழ நேரிட்டால் உன்னை தூக்கிவிட உனக்காக நான் வருவேன் என்ற நம்பிக்கையை பிடித்து கொள் என்றார். எனவே தேவன் நான் விழுவதை ஏன் தடுக்கவில்லை என்று கேள்வி கேட்பதை நிறுத்திவிட்டு விழும்போது தூக்கிவிடும் தேவனை நோக்கி கூப்பிட கற்றுக்கொண்டேன். ஆனாலும் சில நேரம் கூப்பிட்டவுடன் உதவி கிடைக்கவில்லை. ஏன் அப்படி என்றேன். கூப்பிட்டவுடன் உதவி கிடைக்காவிட்டாலும் நீ சோர்ந்து போகாமல் பொறுமையாய் எனக்காக காத்திருந்து விசுவாசத்தில் நிலைத்து நிற்க நீ கற்க வேண்டும் என்றார் தேவன். சிந்தனை. வாழ்க்கை முழுவதும் கற்றுக்கொண்டே இரு. ஆயினும் உன் வாழ்க்கையில் பிறர் கற்றுக்கொள்ள ஏதாவது செய்.